மனசு ஏத்துக்காது. நம்ம நட்டன்னு சொல்ல முடியாதுங்க. லாபம் லாபம். உங்களுக்கு சங்கடமா தான் இருக்குங்க. அதையும் பிரியாது ஒட்டா தான் மேய்ங்க. வீட்டுக்கு போலாம் சவுண்ட் ஓடியாந்துருக்கு. சீக்கிரமாக ஒரு வேலை வேணும். கம்பெனிக்கு போனால் சம்பளம் 10,000 12,000 கொடுப்பாங்க. அந்த சம்பளம் இதில் எடுத்துக்கலாமே. எல்லாரும் முன்னாடி போனால் தான் சம்பளம் எடுத்து பின்னாடி வரும். நம்ம நாய் இருக்கு, அது நைட்டு கொண்டு விட்டுருவேன். நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல்னு சொல்ல முடியாது. ஒரு விவசாய கண்டென்ட். இந்த விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பு. ஆடுனா நம்ம வெள்ளாடு கிடையாதுங்க, செம்பரி ஆடு. செம்பரி ஆடு எப்படி வளர்க்குறாங்க, என்னென்ன மாதிரியான முறைகளை வந்து கையாளுறாங்க இந்த வளர்ப்புல, அதற்கு என்னென்ன மாதிரியான தீவனங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா, உங்க பேருங்கய்யா? ரங்கசாமி. நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டில் இந்த ஆடு வளர்த்துறாங்க. நான் வந்து கடை வச்சிருக்கிறேங்க. வீட்டில் ஃப்ரீயாக நேரம் ஆடு பார்த்து வெள்ளாடு தான் அதிகமாக கறிக்கடைக்கெல்லாம் வாங்குவாங்க. கண்டிப்பாக. இப்போ செம்பரி ஆடை வந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான விற்பனைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? நாங்கள் இந்த பக்ரீத்துக்கு, ரம்ஜானுக்கு, அப்போ இடப்பட்ட டைமில் ஆடு குட்டி போட்டுச்சுன்னா குட்டி இடையை குட்டியில் கொடுப்போம். வெள்ளாடுக்கும் செம்பரி ஆடுக்கு என்ன வேறுபாடு இருக்குங்க? வேறுபாடுன்னா செம்பரி ஆடு எங்கே வேணால் மேய்ச்சிக்கலாங்க. வெள்ளாடு வந்து அதுக்கு ஏரியா நிறைய வேணும். அதனால செம்பரி ஆடு வச்சு வளர்த்துட்டோம். என்ன கிலோ வரைக்கும் விழுகுதுங்க? கிலோ வந்து நான் ஒரு 10,000, ஒரு 10-15 கிலோ சைஸ் வச்சோன்னா 10,000 12,000க்கு அப்படி கொடுத்துருவோம். இடையில வந்து அப்புறம் விசேஷ ஃபங்க்ஷனுக்கு வந்து வாங்கி போவாங்க. கறி வேறுபாடு வந்து வெள்ளாட்டுக்கும் செம்பரி ஆட்டுக்கும் என்ன வேறுபாடு இருக்குங்க? கறி வேறுபாடுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அவங்க எவ்வளோ விரும்புறதாங்க வேறுபாடுங்கிறது. இப்போ ஒரு குட்டி பீந்துச்சுன்னா எவ்வளோ நாள் ஆகுங்க வளர்றதுக்கு? அது எப்படி ஒரு வருஷம் ஆயிருங்க. ஒரு வருஷம் நம்ம வந்து நம்ம கைமாற்றி விலைக்கு ஒரு வியாபாரி கொடுக்கணும்னா ஒரு வருஷம் ஆகிருக்கு. ஒரு வருஷம் தான் அவளுக்கு பக்கமாக இருக்குது, இல்லைன்னா அது பதம் இல்லை. கறிக்கடையில் வந்து அதிகமாக இங்கே நம்ம சர்க்கிளில் பார்க்கக்கூடிய இடங்கள்ல வெள்ளாடு தான் அதிகமாக வெள்ளாடு தான் போதும் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியாளுகள், நம்ம பாய் அவைய அதிகமாக விரும்புவாங்க. அவங்க தான் அதிகமாக விரும்புவாங்க. நம்ம லோக்கல் ஆளுக்கு அது விரும்ப மாட்டேன், வெள்ளாடு தான் விரும்புவோம். வெள்ளாடு தான் மேக்ஸிமம் நம்ம அவையில தான் கொடுக்குறதுங்க. வருஷம் 2 ஃபங்க்ஷன் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் லோக்கல் வியாபாரி இருக்கிறாங்க வாங்கிட்டு போவோம். செம்பரி ஆடு, செம்பரி ஆடுக்கு வந்து நீங்க என்னென்ன மாதிரியான தீவனங்கள் நீங்க கொடுத்துட்டு? தீவனங்கள் வந்து மேய்ச்சல் மட்டும்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு களி தண்ணி அது இதில் ஊற்றி இது மட்டுங்களா? இது மட்டும்தான், வேற இது நம்ம இதுக்கு பண்ணுறது இல்லைங்க. இந்த கம்பெனி இருக்குங்க, அந்த கம்பெனி போய் களி தண்ணி எடுத்து வந்து அது மட்டும்தான். வேற தீவனம் எது போட்டாலும் நம்ம நாடு சாப்பிடாதுங்க. அப்புறம் அங்கே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பட்டி அமைக்கிறதுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணீங்க சார்? நம்ம பட்டி அமைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இடமே வாடகைக்கு தான் பிடிச்சிருக்கீங்க. பட்டி இது அமைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒரு 40 ரூபாய் வந்துருச்சுங்க. அப்புறம் சிம்பிளாக தான், 40 ரூபாய் வந்துருச்சு. எத்தனை ஆடுகள் நம்ம கிட்ட வச்சு? நம்ம கிட்ட ஒரு 110 ஆடு இருக்குது. 110 ஆடு. ஒரு ஆடு தனியாக வந்து விற்பனைக்கு எடுத்தாலும் ஒரு 10-12,000 ரூபா வரைக்கும் விழுது. இப்போ இந்த தொழில் வந்து ஒரு லாபகரமான தொழிலுங்களா? நம்ம நட்டன்னு சொல்ல முடியாதுங்க, லாபம். புதுசாக வந்து ஒரு செம்பரி ஆடு வளர்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து என்னென்ன மாதிரியான முறைகளை வந்து கையாளணும்? முறைன்னா ஒரு இடம் வந்து பாதுகாப்புக்கு இடம் வேணும். ஒரு இந்த மாதிரி மேய்ச்சல் காடு வேணும், தோட்டம் இருக்கணும். அது மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஆள் வசதி வேணும். ஆள் வசதி கண்டிப்பாக வேணும் பார்த்துக்கிறது. ஆமாங்க. இப்போ அதை ஓட்டிட்டு போகும்போது இப்போ ஒரு 100 ஆடு இருக்குது. 100 ஆடு நீங்கள் வந்து ஒரு பகுதிக்கு வந்து நீங்கள் ஓட்டிட்டு போறீங்க, அது வந்து மேய்ச்சலுக்கு விடுறீங்க. அது கரெக்டாக எல்லாம் ஒன்று கூடி எப்படிங்க? அதையும் பிரியாது ஒட்டா தான் மேய்ங்க. அப்புறம் ஒரு சவுண்ட் விட்டு அது வாட்டி ஓடியாந்துருங்களா, வீட்டுக்கு போகலாம் சவுண்ட் விட்டு ஓடியாந்துருங்க. அது நீங்கள் சொன்னாலும் கேட்கும். போகலாவான்னு சொன்னால் ஓடியாந்துரும். இது எத்தனை ஆண்டுகளா இந்த தொழில் பண்ணி? நான் ஒரு 15 வருஷம் வச்சிருக்கேன். 15 வருஷங்களா? இதுதான் எப்படிங்க தொன்று தொட்டு பரம்பரையா? இந்த பரம்பரையில இல்லைங்க, அப்பா அம்மாலாம் வச்சிருந்தாங்கன்னா அப்பெல்லாம் கம்மியுமே வச்சிருந்தாங்க. நாங்களா இருந்தா சரி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கிற மாதிரி ஒரு வேலை வேணும். கம்பெனிக்கு போனால் சம்பளம் 10,000 12,000 கொடுப்பாங்க. அந்த சம்பளம் இதில் எடுத்துக்கலாமே. இப்போ ஒரு ஆடு நீங்க வளர்க்குறீங்க, வளர்த்துட்டு அதை ஒரு குழந்தை மாதிரி நீங்க வளர்த்துருவீங்க, அது விற்பனை கொடுக்கும்போது உங்களுக்கு சங்கடமா தான் இருக்குங்க. ரொம்ப நானே ஒரு ஆடு கூட யாருக்கும் பிடிச்சி கொடுக்க மாட்டேங்க, வீட்டுக்கு தான் பிடிச்சி கொடுப்பேன். அது மனசு ஏத்துக்காது. வேலை பேசுறதும் சரிங்க, பிடிச்சி கொடுக்குறதுக்கு நான் இருக்கவே மாட்டேன். அது உங்களுக்கு மனசு ஏத்துக்கிறது இல்லை. ஆமாங்க. அது எப்பவுமே தாயா பிள்ளையா பழகின மாதிரி இருக்கும். அந்த வண்டியில கட்டி கட்டி தூக்கிட்டு போறாங்கன்னா கொடுக்க மாட்டேங்க. ஆட்டை பிடிச்சி வந்தாங்கன்னா ஏற்றி விட்டுருவேன். சரியா போகணும். அது இந்த ஒரு இலக்கண மனசுங்கிறது எப்பவுமே அதை வளர்த்தவங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா ஐயா? வேற அதெல்லாம் கூட பெட்லேயே கூட படுத்துட்டு இருக்கோம். இப்போதான் வெளியே வந்துருக்கு. வெள்ளாடு தனியா வச்சிருக்கீங்களா? அது சும்மா அது இருந்தா தான் அது போகுங்க. எப்படிங்க ஐயா? அது வெள்ளாடு முன்னாடி போனா தான் செம்பரி பின்னாடி வரும். அது என்னது இது கணக்கு? அது வழிகாட்டி மாதிரி அதுக்கு. செம்பரி ஆடே முன்னாடி போகாதுங்களா? அது வெள்ளாடு முன்னாடி போனா தான் அது போற போக்குல அது போகும். அது முன்னாடி பாதையை வந்து வழிவகுக்க இது அப்படியே பின்தொடரும். இது ஒரு தலைவன் மாதிரிதான்.
அது போலன்னா அது இங்க இருந்ததுன்னா எங்கேயும் போகாது, அப்படியே பக்கத்துலேயே ஒட்டிக்குள்ளே படுத்துட்டு இருக்கு. அது கிளம்பிச்சுன்னா பின்னாடி போயிருக்கு. அது விட்டுட்டு போறதுக்கு இந்த தொழில் பண்ணா நம்ம எங்கேயும் ஒரு விசேஷங்களுக்காக போக முடியாது. போக முடியாது. யாரும் ஒரு ஆள் இருக்கணுங்க. ஆளு கண்டிப்பா பாதுகாப்பு. சரி, இப்போ இந்த பாம்பு பூச்சி எல்லாம் தொந்தரவு எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தொந்தரவு இல்லை. அந்த தொந்தரவு எல்லாம் இல்லை. நம்ம நாய் இருக்கு, அது நைட்டு இங்கே கொண்டு விட்டுருவேன். அதனால அது பார்த்துக்க அது எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளுடைய இடம் எங்க இருக்குங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் கோட்டைப்பாளையங்க. சரிங்க. கோட்டைப்பாளையம் வந்து செங்காடுன்னு சொல்லுவாங்க. எல்ஜி காரமடை ரோடுங்க. எல்ஜிபி கம்பெனியாக இருக்கு. ஓகே. தேவைப்படுறவங்க உங்களை அணுகலாங்களா? கூப்பிடலாங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க. 9894413003. பேர் ரங்கசாமிங்க. எல்ஜிபிக்கு ஆப்போசிட் காரமடை, கோயில்பாளையத்துலேருந்து காரமடை ரோடு. வெள்ளாடு வளர்ப்பு பற்றி நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. செம்பரி ஆடு எப்படி வளர்க்குறாங்க, அது வந்து எந்த அளவுக்கு அந்த தொழிலை வந்து மேம்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு தகவல் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.